எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மதர் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் நேத்து பயங்கரமா கீழ இறங்கி இருந்தது. நாஸ்டாக் ஒரு 516 பாயிண்ட் டவுனு, டவ் ஒரு 700 பாயிண்ட் பக்கமா டவுனு, S&P 500 ஒரு 120 பாயிண்ட் டவுன். என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த சைனா மேல டாரிஃப் அப்படின்றத 245% வரைக்கும் போட்டிருக்காரு. ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல இந்த டாரிஃப்ல விளையாண்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்பயே முக்கியமான மெட்டீரியல்ஸ் அதாவது கேலியம், தென் ஜெர்மானியம், தென் ஆன்டிமனி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்கிறாரு. இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்டீரியல்ஸ் ஆங்க. குறிப்பா ஆட்டோ செக்டார், மிலிட்ரி, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ் இதுக்கெல்லாம் அதிகமா தேவைப்படுற மெட்டீரியலா. இதனால அமெரிக்கால இந்த விலைவாசி அப்படின்றது மேல ஏறுங்க. பெடரல் ரிசர்வோட சீஃப் ஜெரோம் பவல் அவர்களும் இது வந்து விலைவாசியை ஏற்றிரும் உள்நாட்டுக்குள்ள, தென் வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. அவர் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று மார்க்கெட் பயங்கரமா கீழே விழுந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுது போல இந்த சிப் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் நிறைய வச்சிருக்காருங்க. இதற்கு மத்தியில சைனா தரப்புல WTOல ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் அவர்களோட இந்த டாரிஃப் சம்பந்தமான விஷயங்களுக்காக. அடுத்து ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 265 பாயிண்ட் மேல ஏறி இருந்தது. பிரெண்ட் க்ரூட் ஒரு பேரல் 66.45 US டாலரா இருக்குங்க. 159 லிட்டர் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா புதிய உச்சம் ஒரு $105 விலை ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8,920. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவில் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. 85.54 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு டாலர். இதற்கு மத்தியில இந்தியன் மார்க்கெட்ல FIIs தொடர்ந்து 2வது நாளா நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. நேத்து 3,900 crores பக்கமா வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க FIIs. DIIs வித்திருக்காங்க ஒரு 2,500 கோடிக்கு. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் விப்ரோவோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து 26% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெவன்யூ எடுத்து பாருங்க 1.3% தாங்க ஏறி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காலைல மார்க்கெட்ல ஒரு 5% பக்கமா கீழே இறங்கி இருந்தது. சீக்வென்ஷியலா பார்த்தோம்னா ஒரு 6.4% நெட் இன்கம் ஏறி இருக்குங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ கைடன்ஸ் அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1.5% இருந்து 3% வரைக்கும் தான் ரெவன்யூ growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த ப்ராஃபிட் 26% அப் அப்படின்றத பார்த்து நம்ம சூப்பரா இருக்க ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நம்ம இதை பத்தி பல தடவை சொல்லியிருக்கோம். ரெவன்யூ growth இல்லாம ப்ராஃபிட் மட்டும் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் செலவுகள் இருக்குமோ அதெல்லாம் குறைச்சிருப்பாங்க. அது போக போன வருஷம் Q4 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா அவங்க ப்ராஃபிட்லாம் காட்டலைங்க. அதே ரெவன்யூ தான் இப்போ இருக்கு. பட் ப்ராஃபிட் கூடுனதுக்கு முக்கியமான காரணம் நிறைய காஸ்ட் கட்டிங்க்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய வேலையை விட்டு போயிருப்பாங்க. புதுசா ரெக்ரூட்மெண்ட் இருந்திருக்காது. அந்த காசெல்லாம் ப்ராஃபிட்ல ஏறி இருக்கும். ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்றது இன்னும் நிறைய இருக்குங்க வருங்காலத்துல. இந்த AI உள்ள வரும். தென் இவங்களும் வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வெளில போறவங்கள பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். கம்பெனி வந்து போர்டு கிட்ட இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ப்ரொபோசல் சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க த்ரூ ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ். குறிப்பா 2 வெளிநாட்டு நிறுவனம் உள்ள வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வார்பர்க் பிங்கஸ் அப்படின்ற நிறுவனம், தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 15% ஸ்டேக் எடுக்கிறாங்க. 7,500 கோடி ரூபாய் உள்ள கொண்டு வர்றாங்க. இது வந்து பேங்க்குக்கு நல்ல செய்தி. இதுல வார்பர்க் பிங்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9.8% ஸ்டேக் எடுக்கிறாங்க. தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு 5.10% ஸ்டேக் எடுக்கிறாங்க. இந்த ஃபண்ட் ரைஸ் மூலமா இந்த கம்பெனியோட புக் வேல்யூ அப்படின்றது ஒரு 2.3% வரைக்கும் ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா இப்போ 16 பக்கமா இருக்குங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ் மூலமா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது க்ளோஸ் டு 19 வந்துடும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் FIIs மார்ச் குவார்டர்ல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2025ல அவங்களோட பொசிஷன்ஸை குறைச்சிருக்காங்க. அதாவது 27.12% இருந்த FII ஹோல்டிங்ஸ் இப்போ 25.68 இருக்குங்க. ஸோ வித்திருக்கிறாங்க. தென் DIIs இதை வாங்கியிருக்கிறாங்க. 25.3% அவங்களோட ஸ்டேக் இருந்தது DIIஸோட பொசிஷன். இது வந்து 28.46% கூடி இருக்கு. இப்போ இந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வார்பர்க் பிங்கஸ், தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் குவார்டர்ல பார்க்க முடியும். அதாவது ஜூன் குவார்டரோட பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா இவங்க உள்ள வந்திருக்கணும். அடுத்து ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ, காஃபி, டொபாக்கோ, ஸ்பைசஸ் இதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா கூடியிருந்தேன். கிட்டத்தட்ட 16% இயர் ஆன் இயர் growth இருக்கு. மொத்தமா அக்ரி செக்டாரோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $50 பில்லியன். இதுல இந்த டீ, காஃபி, டொபாக்கோ, ஸ்பைசஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 16 to 17% இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அக்ரி செக்டர்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை பயங்கரமா கூட்டலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து SBI கார்டும் டாடா டிஜிட்டல் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டா எதுக்கு போடுவாங்க? கிரெடிட் கார்ட்ஸ் அதாவது டாடா நியூ SBI கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 2 டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டாடா நியூ இன்ஃபினிட்டி SBI கார்டு.
தென் செகண்ட் டைப் வந்து டாடா நியூ பிளஸ் எஸ்பிஐ கார்டு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ்க்கு ஒரு 10% வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ரெண்டாவது கார்டுக்கு ஒரு 7% வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ காயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூவேஷன் அதிகமாக தாங்க இருக்கு, நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு அப்டேட்ங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மார்ச் 2025 வந்திருக்கு. எஃப்ஐஐஸ் கொஞ்சம் அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. அதாவது 17.94% இருந்து 17.49% அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி என்ன பண்ண போறாங்க, மகாராஷ்டிரால ஒரு பிளான் போட போறாங்க கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக. அதுக்காக ஒரு 50,000 இருந்து 60,000 கோடி வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு 10 மில்லியன் டன் பெர் annum. குறிப்பா இந்த பிளான்ட்டை எதுக்கு போடுறாங்கன்னா, ஈரோப்ல இந்த கிரீன் ஸ்டீலோட ரெக்யர்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அவங்க ஈரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவே இந்த பிளான்ட்டை நாங்க ரெடி பண்றோம். இப்போதைக்கு நேச்சுரல் கேஸை வச்சு இந்த பிளான்ட்டை ரன் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல எங்களுக்கு வந்து ஜீரோ கார்பன் போகணும் அப்படின்னா நாங்க ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு நல்ல செய்தி, பட் நம்ம இதை கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து ஹீரோ மோட்டர் காப்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை ஏப்ரல் 17, 18, 19 இந்த 3 நாள் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. முக்கியமா அவங்களோட 4 ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல எங்கெங்க அப்படின்னா தாருஹீரா, குருகிராம், ஹரித்வார் அண்ட் நீம்ரானா இந்த 4 பிளான்ட்லயும் ப்ரொடக்ஷன் வந்து பாஸ் பண்றாங்க. கம்பெனி வந்து இந்த 4 பிளான்ட்ல 3 நாள் வந்து ப்ரொடக்ஷனை பாஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல சப்ளை செயின் அலைன்மெண்ட்ஸை நேவிகேட் பண்றதுக்காக இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த 3 நாள் டியூரேஷன்ல எங்களோட மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்க பண்ணிக்குவோம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. தென் இவங்களோட திருப்பதி பிளான், தென் ஹொலாரா பிளான் இது ரெண்டுமே ப்ரொடக்ஷன் எப்பொழுது போல நடந்துட்டு இருக்குங்க. இந்த செய்தினால இன்னைக்கு ஒரு 2% பக்கமா ஷேர் பிரைஸ் இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து அமர் ராஜா பேட்டரியில ஒரு அப்டேட்டுங்க. அமர் ராஜா பேட்டரி அட்டுல் ஆட்டோ அப்படின்ற கம்பெனியோட சப்சிடரி அட்டுல் கிரீன் டெக் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் குறிப்பா எதுக்குன்னா, அட்டுல் கிரீன் டெக்கோட எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவையான பேட்டரிஸ் தென் சார்ஜஸ் எல்லாமே வந்து இவங்களோட ஜிகா ஃபேக்டரியில ரெடி பண்ணி கொண்டு போவாங்க. அமர் ராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, நம்மளோட லிஸ்ட்ல இருக்கு. தென் மார்ச் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் கொஞ்சம் அவங்களோட பொசிஷன்ஸை குறைச்சிருக்காங்க. 21.82% இருந்து 20.7% குறைச்சிருக்காங்க. நம்ம 1000 கீழே எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அமர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 2 வீலர்ஸ்க்கு தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவிஸை பொறுத்த வரைக்கும் பிவிஸை கம்பேர் பண்றப்ப 2 வீலர்ஸ் வந்து நல்லா பெனட்ரேட் ஆயிரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இது போக Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 2 வீலர் சேல்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. அதனால இவங்களோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி குறைஞ்சா ஷேர் பிரைஸும் குறையும், நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவங்களோட ஜிகா ஃபேக்டரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஃபினான்ஷியல் 31 ஆகுங்க. நம்ம அவ்வளவு நாள் பொறுமையா இருப்போம் அப்படின்னா இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து BSE 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 155 கம்பெனிஸ் வந்து அவங்களோட மார்ச் 2025 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 87 கம்பெனிஸ்ல எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க. குறிப்பா நிறைய நம்மள்ட்ட கேட்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டன்லா பிளாட்ஃபார்ம், என்சிசி, கேம்ஸ், ட்ரெண்ட், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலயுமே எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் இருக்கு, அந்த ஆர்டிகலை இந்த வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயிலா. இப்போதைக்கு ஒரு சில நிறுவனங்களை மட்டும் பார்ப்போமே. டன்லா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா 2.08% குறைச்சிருக்காங்க. என்சிசில 4.34% குறைச்சிருக்காங்க. கேம்ஸ்ல 2.63% குறைச்சிருக்காங்க. ட்ரெண்ட்ல 2.03% குறைச்சிருக்காங்க. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 3.92% குறைச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட சேர்த்து மொத்தம் 87 கம்பெனிஸ்ல எஃப்ஐஐஸ் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ். இதுல லார்ஜ் கேப்பும் இருக்கு. லார்ஜ் கேப்ல ஓவர் வேல்யூல ப்ராஃபிட்லாம் வெளில எடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேங்க. இந்த டன்லா பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம வேணாம்னு சொல்லிட்டே இருந்தோம். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற டன்லா பிளாட்ஃபார்ம்லயும் 2% வந்து அவங்களோட ஸ்டேக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம குறிப்பா நோட் பண்ணிக்கணும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்இசி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த நிறுவனங்கள்ல நண்பர் வந்து பங்குகளை வாங்கியிருக்கிறாரு. ஹையர் வேல்யூவேஷன்ல ஹையர் பிளேஸ்ல வாங்கிட்டாரு. இப்ப நிறைய மார்க்கெட் கீழே விழுந்ததுல பயங்கரமா கீழே விழுந்துருச்சு. நம்ம வந்து ஹோல்ட் பண்றதா இல்ல செல் பண்றதா இல்ல அவரேஜ் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ள கம்பெனியை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை லாஸ்ல தயவு செய்து கொடுக்காதீங்க, லாஸ் வந்து புக் பண்ணாதீங்க, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நல்ல நிறுவனமா அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருக்கும் இல்லையா, இனிமே இன்வெஸ்ட் பண்றப்ப அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா கன்சிடர் பண்ணி பழகுங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் மேல போகும், அன்னைக்கு நீங்க வெளில வந்துக்கலாம். அடுத்து ஒரு நண்பர் ஹெட்ஜிங்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து டவுன் டர்ன்ல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்டெடியாவோ இல்ல மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் சைட்ல போற மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அதான் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எப்படி 100% டைவர்சிஃபை பண்ணுவோம், 50% வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோல்டு லோனு, கோல்டு பிசினஸ் பண்ற கம்பெனி அது கொடுப்போம். தென்
ரைட் சைடில் உள்ள 25%க்கு கோல்டு, தென் பாண்டு இதை கன்சிடர் பண்ணுவோம். தென் மிடில் உள்ள கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஆட்டோ, எனர்ஜி, ஃபார்மா, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம கன்சிடர் பண்ற என்டையர் லிஸ்ட்ல இப்ப ஆட்டோ ஸ்டாக் கீழே போகுது, ஃபார்மா ஸ்டாக் கீழே போகுது, தென் பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாம் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஸ்டாக்லாம் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல போயிட்டு இருக்கும் இல்லையா? என்னென்ன ஸ்டாக்? கோல்டோட பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹெட்ஜ் ஃபண்ட். தென் பாண்டு உங்களுக்கு ரெகுலரா இன்கம் வந்துகிட்டே இருக்கு. அது பிஜி யூனிட்டா இருந்தாலும் சரி, இல்ல மத்த பாண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் வருது, இல்ல மாசம் மாசம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வருது. ஸோ பாண்ட் வந்து ஒரு நல்ல ஹெட்ஜ். தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங், கோல்டு லோன் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணப்புரம் ஒரு நல்ல ஹெட்ஜ். பெருசா ஃபால் இல்ல. தென் முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க வந்து ஒரு நல்ல ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற ஸ்டாக் எல்லாம் கீழே விழுறப்ப ஒரு சில ஸ்டாக் வந்து கீழே விழாம அப்படியே ஸ்டெடியா நிற்கும், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். டு பி ஃபிராங்க் என்னோட போர்ட்ஃபோலியோல இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு பிசினஸ் பண்ற கம்பெனி, தென் கோல்டு இட் செல்ஃப் இஸ் ஹெட்ஜ், தென் என்னோட பாண்ட்ஸ், தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது எல்லாமே ஹெட்ஜ் தான். இதுல பிஜி யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து ஒரு 25% கீழே விழுந்திருக்கும். பட் எனக்கு ஈல்டே வந்து ஒரு 13% பக்கமா கிடைக்கும். ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த 13% அப்படின்றது நல்ல ரிட்டர்ன் தாங்க. அடுத்து சந்தைகள் பத்தி தெரிந்து கொள்ள புக்கு தமிழ்ல ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த லேர்ன் டு ஏர்ன், தென் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் இது ரெண்டுமே வந்து தமிழ்ல இல்லைங்க. ஆனா அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகம் வந்து தமிழ்ல இருக்கு. பணம் சார் உளவியல் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்குங்க. அதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். அடுத்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து நெகட்டிவ் பிஇ காட்டுதே சார், அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலங்க லாஸ்ட் 1 இயர்ல. அடுத்து முஞ்சால் ஷோவா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிங்க, ஸ்மால் கேப் கம்பெனி. ஷோவா அப்படின்றது ஜப்பான் நாட்டு நிறுவனம். முஞ்சால் அப்படின்றது இந்த ஹீரோ மோட்டர் காப் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்ல ஒருத்தர் வந்து இந்த ஜாப்பனீஸ் கம்பெனியோட சேர்ந்து இந்த கம்பெனியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து நல்ல கம்பெனி. ப்ராஃபிட் வந்து போன வருஷம் 30 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. சின்ன கம்பெனி தான். பட் வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 0.71ல இருக்கு. பிஇ வந்து 16ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பட் ஓவராலா பார்த்தோம்னா 2024-25ல ரெவன்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஹீரோவை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஆக்சிலரிஸ்க்கு நம்ம பெரும்பாலும் போறதே இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.